ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இரண்டாவது சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தலில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின இரண்டாவது சபையின் பெயர் ஸ்மிர்னா சபை, the church at Smyrna. This was the second church that God revealed to Apostle John while he was there in the island of Patmos. இந்த இரண்டாவது சபை எந்த காலகட்டத்தில் இருந்தது என்றால் கிபி 100 முதல் கிபி 313 வரை இந்த காலகட்டத்தில் இந்த சபை இயங்கி கொண்டிருந்தது. இந்த சபை ஒரு அழகான ஒரு சபை. It was a beautiful city with good architecture and flowers all around during the tropical season. பூக்கள் நிறைந்த கட்டிடங்கள் எல்லாம் அழகாக இருக்கிற ஒரு அருமையான ஒரு நகரமாக இயங்கி கொண்டிருந்தது இந்த ஸ்மிர்னா பகுதி. இந்த சபை இரத்த சாட்சிகளின் சபை என்று சொல்வார்கள். This church is fondly called as the Martyrs Church. அதனுடைய அர்த்தத்தை நான் பின்பாக சொல்கிறேன். இந்த சபை முதல் முறையாக கிமு 600 கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு ராஜாவால் அது ஆக்கிரமிக்கப்பட்டு இட் வாஸ் கான்கர்ட் இன் 600 BC. அவன் அதை ஆக்கிரமிக்கும் போது இந்த பகுதி, இந்த நகரத்தை அவன் ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கி அது செத்த நிலைமையில் வைத்துவிட்டு அவன் போய்விட்டான். அது ஒரு the king who conquered Smyrna at 600 BC left everything in dead condition. அதற்கு பின்பாக அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் மன்னன், கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய வல்லமையுள்ள ராஜாவாகிய இருந்தவன் அந்த நகரத்தை பிடித்து அந்த நகரத்தை முற்றிலுமாக he renewed the whole place to be a beautiful city. சித்த நிலைமையில் இருந்து அந்த நகரத்தை அருமையாக அவன் அலங்கரித்து அது இயங்கக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வந்தான் அலெக்சாண்டர் த கிரேட். இப்பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்தில் இந்த சபை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதில் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும் போது இந்த நகரம் எப்படி இருந்தது என்பதை அந்த நகரத்தாருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர்கள் மரித்த நிலைமையில் இருந்தார்கள். பின்பு அலெக்சாண்டர் த கிரேட் அவர் ஆளுகை செய்த பொழுது உயிர்த்தெழுதலுக்கு நேராய் வந்தார்கள். அதே போல தம்மை வெளிப்படுத்தும் போது அந்த நகரத்தாரோடு கூட God wanted to deal with their history and their emotions, and God says, like how you were, I also died, and on the third day I resurrected. நான் மரித்தும் பிழைத்திருக்கிறேன். நீங்கள் எப்படி மரித்து இப்போ பிழைத்து இப்போ இயங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி God reveals him personally to this people in Smyrna. ஸ்மிர்னா பகுதியில் கர்த்தர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். இந்த ஸ்மிர்னா பகுதியில் in Smyrna there's a lot of import and export of myrrh. இந்த மிர் என்ற ஒரு வாசனை திரவியத்தை அவர்கள் அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறார். உலகம் எங்கும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த this myrrh, when you look at myrrh, we recall when Jesus was born, 3 kings என்று wise men என்று சொல்வார்கள். we 3 kings என்று சொல்வார்கள். 3 ராஜாக்கள், அந்த ஞானிகள் எடுத்துக்கிட்டு வந்த அந்த பொருட்கள், gifts of the wise men. One of the gifts were myrrh, and that would probably be brought from Smyrna. இந்த ஸ்மிர்னாலிருந்து தான் அந்த வெகுமதியை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பின்பு இயேசுவின் மரணத்தில் அவரை சுற்றி வைத்திருந்த அந்த வஸ்திரத்தை அதை சுற்றிலும் அவர்கள் இந்த தைலத்தை அவர்கள் ஊற்றினார்கள். They poured myrrh around his body to clothe him when he died. This myrrh played a vital role in death rituals. ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லும் பொழுது
தம்முடைய மரணத்தை சொல்லுகிறாரே, அவருடைய மரணம் எவ்வளவு உண்மையோ அதே போல அந்த நகரத்தில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார், மரணம் எவ்வளவு உண்மையாக இருந்ததோ அவருடைய உயிர்த்தெழுதலும் உண்மைதான், நித்தியமாக தேவன் நம்மோடு கூட வாசம் செய்வதும் உண்மைதான் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். God symbolizes and reveals himself that my death was real and so is my resurrection. நீங்களும் அப்படியே தான் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால் உங்களுடைய உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். வசனம் I know your tribulations. சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் God says he knows, அவர் அறிந்திருக்கிறார். உபத்திரவம் என்ற வார்த்தை அதனுடைய பதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அன்று நாட்களில் சிமிர்னா பகுதியில் அவர்கள் எப்படி உபத்திரவப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்களை தரை மட்டும் தாழ்த்தி விடுவார்கள். பின்பு அவருடைய நெஞ்சு பகுதிகளில் ஒவ்வொரு வெயிட் ஒரு வல்லமையான ஒரு பெரிய கல்லையோ அல்லது ஒரு வெயிட்டையோ வைப்பாங்க. எந்த அளவுக்கு வைப்பாங்கன்னா, அவங்க தரை மட்டுமாக நொறுக்கப்படுகிற அளவில் அவர்கள் மேல் பாரத்தை சுமத்துவார்கள். இங்கே இந்த சபைக்கு கர்த்தர் 3 பாரத்தை கண்டறிகிறார், 3 உபத்திரவம். ஒன்று அவர்களுடைய தரித்திரம், the poverty, the tribulation. There were 3 factors. 1, poverty. Number 2, slanderness, தூஷணம். 3, imprisonment, சிறையின் அனுபவம் அல்லது மரணம். இந்த 3ம் அந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்களுக்கு, முக்கியமாக தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் செலுத்தினார்கள். முதலாவது, அவர்கள் எல்லாருடைய பார்வையிலும் அவமாக்கப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு அவர்கள் தரித்திரத்தில் வாழ்கிறவர்களைப் போல வாழ்ந்தார்கள். ஏனால் அந்த நாட்டில், அந்த நகரத்தில் அவர்கள் கடைகளை வைத்தாலோ, when they kept shops, nobody will buy from them. யாரும் அவரிடத்தில் வாங்குவது இல்லை. ஏனென்றால் அவர்கள் அவருடைய தெய்வத்தை வணங்குவது இல்லை, ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். Why should I buy from you என்று சொல்லி people rejected them, and so they had no business, they had no profits, they were in poverty. கர்த்தர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நீ இவர்கள் பார்வையில் தரித்திரராக இருந்தாலும் என் பார்வையில் நீ ஐஸ்வர்யவானாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். சம்டைம்ஸ் நம்முடைய சபையை, நம்முடைய உள்ளத்தை எடுத்துக்கோங்க. we might seem poor in the sight of man. மனிதனுடைய கண்களில் நாம் ஏழையை போல, தரித்திரனை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் விலை உயர்ந்தவன், ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். we are rich in the sight of God, and that is very important for a Christian. God's people, as we meditate on the word of God, I pray that God the Holy Spirit would help us to examine how our lives are. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புரவாக்கி தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாமும் ஒருவேளை தரித்திரத்தை போல் இருக்கலாம். 2வது, ஸ்லாண்டர், தூஷணம் செய்தார்கள். During those Roman government, when they were under the rule of the Romans considers family to be very vital and important. ஆனால் இங்கே சிலர் யூதர்கள் தங்களுடைய ஜெப ஆலயங்களில் கிறிஸ்தவர்களை சேர்ப்பது இல்லை. அப்படி சேர்த்தாலும் எல்லாருக்கு முன்பாக அவர்களை தூஷணப்படுத்தி, அவர்களை வெறுத்து, எல்லாரையும் வெறுக்க வைத்து அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். they were anti family. அவர்கள் குடும்பம் என்று கூட கன்சிடர் பண்ணாம they rejected them because Christians were considered to be disturbance. அவங்க ஒரு தொந்தரவாகவே இருப்பார்கள் யூதர்களுக்கு என்று சொல்லி அவர்கள் கருதினார்கள். 3வது, சிலர் they were put in prisons. சிறை அனுபவத்தை அவர்கள் பெற்றார்கள். சிறை என்பது ஒரு இருட்டு அறையில், அதாவது எல்லாருடைய வேஸ்ட் எக்ஸ்கிரீஷன் போகிற இடத்துல, ஒரு டார்க் ரூமில், where there is no light, where there is few food, கொஞ்சம் ஆகாரம், ஒளி இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல் இருக்கிற ஒரு இருட்டு அறைக்குள் தள்ளப்படுவார்கள். These were the condition of the Christians who were there. உபத்திரவப்பட்ட சபை, the church that underwent tribulations. சிலர் அதில் மரணம் அடைந்திருக்கிறார்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அந்த இரத்த சாட்சிகளில் மறைத்திருக்கிற அநேகரில் ஒருவர் தான் சபை தலைவர் என்று சொல்லி பாலிகார்ப் என்று நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 86 வருடங்கள் ஆண்டவருக்கென்று வாழ்ந்து ஊழியம் செய்து மரித்தவர். அந்த நாட்களில், அந்த பகுதிகளில்
அவருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். தன்னுடைய தலைக்காணி தன்னுடைய தலையில் வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தன்னுடைய படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த இடம் முழுசும் அக்கினியால் எரியுகிறது. அப்போ கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி தன் நண்பரிடத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறார், God speaks, God is telling something to me that they're going to burn me alive. அதே போல் அந்த ராஜா, அந்த நாட்டின் ராஜா, அவர்களை பாலிகார்ப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் செய்தி அனுப்பி வீரர்களை அனுப்புகிறார். வந்த வீரர்களுக்கு பாலிகார்ப் விருந்து வைக்கிறார். ப்ளீஸ் கம் அண்ட் ஹேவ் ஃபுட் என்று சொல்லி தன் வேலைக்காரர்கள் எல்லாம், ஊழியக்காரர்கள் எல்லாம் அவர்கள் அழைத்து ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி கிவ் மீ 1 hour என்று சொல்லி he went and prayed, ஜெபித்து வருகிறார். சந்தோஷத்தோடு கூட புத்துணர்ச்சியோடு கூட போகிறார். அந்த ராஜாவால் அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தை பார்த்து மரணம் சொல்ல முடியவில்லை. The king, it was hard for the king. ஆனால் அவர் சொல்கிறார், deny your God and I will let you live. இப்போ பாலிகார்ப் சொன்ன ஒரு வார்த்தை, பாலிகார்ப்புக்கு சொன்ன அந்த ராஜா, எப்படியாவது உன் தேவனை தூஷி நான் உனக்கு வாழ்க்கை தருகிறேன். பாலிகார்ப் சொன்னார், 86 வருடங்கள் இந்த தெய்வத்திற்காய் வாழ்ந்து விட்டேன், இனி நான் எப்படி அவரை மறுதளிப்பது? For 86 years I lived for this man, for this God. How can I? இன்றைக்கும் நாம் தேவனை தூஷிக்கிறோமா? Are we ஆண்டவரை டினை பண்ணுறோமா? Are we denying God? ஆராய்ந்து பார்க்கணும். எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும், கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காய் ஜீவிப்பேன், கர்த்தருக்காய் ஊழியம் செய்வேன் என்ற வைராக்கியம் நமக்கு உண்டா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இப்படி சொல்லிவிட்ட பாலிகார்ப்புக்கு ராஜா சொன்னார், ஓகே, பொதுவாக எல்லாரையும் ஆணி அடித்து அவங்கள மேலே நெருப்பு போடுவாங்க. பாலிகார்ப் சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் கைகளை கட்டினாலே போதும், நீங்கும் போவது இல்லை என்று சொல்லி they tied his hands and they burnt him. அவரை அப்படி அக்கினியில் போட்டு எரிகிற அந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு காற்று அவர் மேல் அடித்து அந்த அக்கினி தணிந்து போனது. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். He never died of the flame or fire. உடனே அந்த ராஜா சொன்னார், go and stab him. அவனை போய் குத்தி கொல்லுங்கள் என்று சொல்லி குத்தி கொன்னார்கள். அப்படி வைராக்கியமாய் இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு இடம்தான் இந்த சிமிர்னா. They were martyrs in Smyrna. They were faithful to God. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உபத்திரவப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த 10ஆம் வசனம் நம்ம பார்க்கும்பொழுது, ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருகிறேன். God gives an assurance of a crown to the people who are faithful to God in Smyrna. சிமர்னா பகுதியில் கிரீடம் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். கிரீடம் இந்த சிமர்னாவுடைய ஒரு அடையாளம். சிமர்னா பகுதியில் இருக்கிற காசு எடுத்தாலோ, அந்த பகுதியில் இருக்கிற சிலைகளை பார்த்தாலோ, அந்த மக்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா கிரீடத்தை அவர்கள் அடையாளமாய் வைத்து வாழ்கிறவர்கள். இந்த கிரீடம் யாருக்கு பொருந்துவார்கள் என்று சொன்னால், ஒன்று போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு கிரீடம் உண்டு, அல்லது பெரிய பெரிய திருமணங்களுக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகிறவங்களுக்கு கிரீடம் கொடுப்பார்கள், அல்லது ராஜாவின் அரண்மனையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிரீடம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த மூன்றும் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. கிறிஸ்தவர்கள் போட்டியிலும் கலந்து கொள்வதில்லை, போட்டியில் ஜெயிப்பதும் இல்லை, ராஜாவுடைய அரண்மனையில் இருப்பதும் இல்லை, எந்த விருந்துகளுக்கும் போவதும் இல்லை. They were totally denied the crown. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இவங்க எல்லாம் அழிந்து போவாங்க, ஆனால் எனக்கு உண்மையாக இருக்கிற உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். I will give you crown of life just because you are faithful to me. தேவஜனமே, ஆண்டவர் வருவார், அவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் கிரீடம் அணிந்தவர்களாக அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறோம்? உலகத்திற்கா, இயேசுவுக்கா? உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, இயேசுவுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு லார்ட் ஹெல்ப் மீ டு ரிவ்யூ மை செல்ஃப், அண்ட் லார்ட் ஐ கிவ் அண்ட் சரண்டர் மை செல்ஃப் டோட்டலி டு ஃபாலோ யூ. இயேசுவை பின்பற்றி அவருக்கு உண்மையாய் வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தேவன் நமக்கு பலன் தருவாராக. இந்த உபத்திரவத்திலும் கடைசி நாட்களில்
உபத்திரவப்படுகிறது உண்மைதான். கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுவது, சபை ஊழியர்கள் உபத்திரவப்படுவது உண்மைதான். ஆனால் உபத்திரவத்திலும் நான் இயேசுவுக்காய் வாழ்ந்து மரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.